எந்த காமெடி நடிகனும் இது வந்து ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததே இல்லை. தொடர்ந்து எந்த காமெடி நடிகனாவது பயங்கரமான ஒரு ஹீரோவாக மாறி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரா? எந்த காமெடி நடிகனும் கிடையாது, சரித்திரமே கிடையாது. காரணம் என்னென்னா, காமெடி நடிகனாக தான் பார்ப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளும் ஹீரோவாக நடித்தா என்ன அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு தோணும். கூட இருக்கிற என்ன சொன்னால், அண்ணன் நீங்கள் காமெடி ஹீரோவாக நடிக்கலானே, நீங்கள் ஹீரோவாக நடிக்கலானே அப்படின்னும் போது யோகி பாபு வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டாரு, சந்தானம் நடிக்கிறாரு, வடிவேலு நடிச்சிட்டாரு. யாராவது வந்து சஸ்டெயின் பண்ண முடிஞ்சா, யாராவது நிற்க முடிஞ்சா, தொடர்ந்து நிற்க முடிஞ்சா? சந்தானம் வந்து தொடர்ந்து நான் காமெடி தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் தொடர்ந்து காமெடி படங்கள் பண்ணிக்கிட்டே வராரு. நான் கேட்குறேன், சந்தானம் எல்லா காமெடி படம் அதாவது வந்து ஓடுது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து அதாவது வந்து இப்படி சரத்தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்கா சந்தானத்துக்கிட்ட அவரோட ஹீரோவாக நடிக்கிற படங்களில்? அதே வேற. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவர் காமெடி நடிக்கிறத நிறுத்தியே பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மதகஜராஜா வந்து அதில் சந்தானம் இருந்து அது மற்றவங்களோட நடிக்கும் போது எப்படி அந்த படம் ரசிக்க, அவர் தான் ஹீரோன்னு சொல்கிற அளவுக்கு எப்படி விரும்பப்பட்டது அந்த படம், எப்படி மக்கள் ரசித்து கொண்டாடுறாங்க. அதாவது நல்ல காமெடியர்கள்லாம் சார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹீரோ ஆசை வந்து தன்னுடைய ரியாலிட்டியை, தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை இழந்துடுறாங்க. ஓகே, அந்த ஒரிஜினாலிட்டியை இழந்ததுல நிறைய காமெடிகள் ஃபேட் அவுட் ஆகி போயிடுறாங்க.